கொடுக்கப்படும் பைபிள் சொல்லுது. யாருமே கேட்க மாட்டோம், ஆனால் ஆசீர்வாதம் மட்டும் நிறைய வேணும்னு கேட்டா இது எங்கே இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அழற பிள்ளை தான் பால் குடிக்குன்னு சொல்லுவாங்க. தேவனுடைய சமூகத்தில் போய் அழுது பாருங்களேன், அழுது பாருங்க. நிறைய அப்பா அம்மா எங்கெங்கேயோ போய் தேவையில்லாத காரியங்களுக்கு பார்க்குறாங்க. இந்த தோஷம் அந்த தோஷம், இந்த காரியத்துக்கு போனால் நல்லா இருக்குமான்னு சொல்லி என் பையனுக்கு இப்போ திருமணம் ஆகிடுமா அப்போ திருமணம் ஆகிடுமான்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த ஜோசியர் தப்பாக நினச்சிக்காது, இந்த ஜோசியரை பார்த்தா இந்த நேரம் இந்த காலம் அதெல்லாம் இல்லைங்க. ஏசப்பாவை நோக்கி நீங்கள் கூப்பிட்டு பாருங்க, ஒரே ஒரு அடி கூப்பிட்டு பாருங்க. என் பிள்ளைக்கு நல்ல வரம் கிடைக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணி பாருங்க, நிச்சயமாக கிடைக்கும், நிச்சயமாக கிடைக்கும். ஐயோ நான் முதலீடு போட்டேன், நான் நிறைய நஷ்டமாகவும் இருக்கேன், ஒரே ஒரு அடி ஜெபம் பண்ணி பாருங்க. ஒரே ஒரு அடி ஜெபம் பண்ணிட்டு நீங்கள் வேலையை தொடங்கி பாருங்க. நிச்சயமாக இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களை தேவன் உங்களுக்கு கொடுப்பாரு, நிச்சயமாக தருவாருங்க. அவர் பொய் சொல்லுகிற தேவன் கிடையாது. ஒரு வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தர். உங்களுடைய தேவைகளை அவர்கிட்ட சொல்லி பாருங்களேன், பல மடங்கு உங்களை உயர்த்துவார்.